சுய வழக்காடிகள் 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு இங்க நடைமுறை எப்படி சொல்லுவாங்க, 3 பாயிண்ட் தான். ஃபேக்ட் தெரிஞ்சுக்கங்க. என்னது ஃபேக்ட்? இந்த ஃபேக்ட்ன்ற வார்த்தை என்னன்னா, நீங்க எல்லாம் நானும் பேசிட்டு இருப்போம். இப்போதான் மதியானம் இங்கதான் சாப்பிட்டோம், அப்படி அவர் சாப்பிட்டாரு, இந்த பஸ்ல வந்தாரு, இந்த தகவலை சொல்றோம்ல, அதுதான் ஃபேக்ட். அதான ஃபேக்ட். ஒரு வழக்குல ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்க இந்த ஸ்டோரியா தான் சொல்ல போறீங்க. இது மாதிரி போனேன், இந்த மாதிரி இடத்துக்குள்ள வந்துட்டான், ஆக்கிரமிச்சிட்டான், அப்படி சொல்றீங்கல்ல, இதுதான் ஃபேக்ட். நீதித்துறை எப்படி பாக்குதுன்னா, நீங்க சொல்றது எல்லாத்தையும் ஃபேக்டா தான் பாக்குது. நீங்க பொய் சொன்னாலும் நீங்க பொய் சொன்னாலும் என்ன பாக்குது, அது ஃபேக்டா தான் பாக்குது. ஒவ்வொரு பேராகிராஃப் வழக்குல நீங்க எழுதுறீங்க இல்லையா, ஒரு பாயிண்ட் எழுதுறீங்க இல்லையா, அதுக்கு பேரே ஃபேக்ட் தான். என்னது? அப்ப நீங்க பொய் எழுதினாலும் அதுக்கு ஃபேக்ட் தான். ஜட்ஜி பாப்பார். எப்படி பாப்பாரு? ஜட்ஜி பாப்பார். ஆனா அந்த பேராகிராஃப நீங்க என்னைக்கு நிரூபிக்கிறீங்களோ, அதுக்கு தேவையான ஆவணமோ, அதற்கு அவர் அசம்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு விளக்கமோ நீங்க வச்சிருந்தா, அந்த ஃபேக்ட் ப்ரூவ்டுன்னு எழுதிடுவார். என்னது? ப்ரூவ்டு அப்படின்னு எழுதிடுவார். ப்ரூவ் பண்ண முடியல, டைம் தேவைப்படுது அப்படின்னா டு பி ப்ரூவ்டுன்னு ஜட்ஜி அதுல நோட் பண்ணிக்குவார். நீங்க ஒரு வழக்கு எழுதுறீங்க, 40 பாயிண்ட் எழுதுறீங்க, இல்ல 50 பாயிண்ட் எழுதுறீங்க, 50 பேராகிராஃப் எழுதுறீங்க. ஒவ்வொரு பேராகிராஃபும் ஒவ்வொரு பொருண்மை, ஒரு ஃபேக்ட். ரைட்டா? அதுக்கு 50 பேப்பர் வைக்கணும். நான் 1978ஆம் ஆண்டு இந்த தேதியில் இந்த சொத்தை கிரயம் பெற்றேன், கிரயம் பெற்றது இந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் இந்த ஆவணம் எண்ணாக பதியப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஃபேக்ட். ஆனால் அது ஃபேக்டா அவர் பார்த்துருவாரு. ஆனா அது ப்ரூவ் பண்றதுக்கு அந்த பத்திர நம்பரை மென்ஷன் பண்றீங்க பாத்தீங்களா, அது பின்னாடி இணைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் அங்க ப்ரூவ்டுன்னு போட்டுருவார். என்னது? அதுக்கப்புறம் ப்ரூவ்டுன்னு போட்டுருவார். நீங்க எழுதின ஃபேக்ட் எல்லாத்தையும் அவரு ப்ரூவ்டு 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 ப்ரூவ்டுன்னு இருக்கணும். எங்கேயாவது டு பி ப்ரூவ்டுனா நீங்க பேப்பர் ஒழுங்கா வைக்கலன்னு அர்த்தம். என்னது? டு பி ப்ரூவ்டுனா அவகாசம் கொடுக்க போறார். நிரூபிக்க முடியலனா வாதி அவர் சொன்னதை சரியாக நிரூபிக்க முடியாததனால் நான் சந்தேகத்தில் எப்படின்னா இந்த வழக்கு உங்களுக்கு எதிராக கொடுக்கிறேன், தள்ளுபடி பண்றேன்னு ஆயிடுவார். அப்போ நல்ல ஒரு வழக்காடி முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, நிரூபிக்கப்பட்ட ஃபேக்டுகளை தயார் செய்ய வேண்டும். நல்ல வழக்காடி நிரூபிக்கப்பட்ட ஃபேக்டுகளை தயாரிக்க வேண்டும். நாம பாட்டு எல்லாத்தையும் சொல்லிடணும், அப்படி இல்ல, அது நம்மளால நிரூபிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபேக்ட்ல இப்ப உண்மையா நடந்ததுதான் ஃபேக்ட். என்னது? கோர்ட்டுக்கு வெளியே நாம பேசிக்கிறது உண்மையா நடந்தது அப்படின்னா தான் ஃபேக்ட். கரெக்டா? உண்மைனா என்ன சார்? சார் அது உண்மையாவே நடந்தது சார், அது ஈவெண்ட் நடந்தது சார் தான் ஃபேக்ட். கோர்ட்ல பேப்பர் கொடுத்தாதான் அது ஃபேக்ட், ஜெயிச்சாதான் அது ஃபேக்ட். உங்களுக்கு புரியுதுங்களா? நான் இந்த நேரம் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த ரெக்கார்ட் எல்லாம் இங்க இல்ல, ஆனா நான் திருநெல்வேலியில தான் இந்த நேரத்துல இருந்தேன். இந்த மாதிரி லாட்ஜில என்ட்ரி ஆன பில் இருக்கு, நான் தங்கிட்டு வெளியே வந்த பில் இருக்கு, அப்படின்னா அந்த லாட்ஜ் பில் எடுத்துட்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணா இப்ப எது ஃபேக்ட்? ஃபேக்ட் என்பது என்னன்னா பேப்பர் தான் ஃபேக்ட். பேப்பர் தான் ஃபேக்ட். அப்ப வழக்க சொல்லும் பொழுது சம்சாரி மாதிரி சொல்லக்கூடாது. என் மாரியம்மா மேல சத்தியமா, சாயம்மா மேல சத்தியமா, இதெல்லாம் உண்மை சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேக்ட முதல்ல எல்லாத்தையும் செக் பண்ணிக்க. என்னது? ஃபர்ஸ்ட் ஃபேக்ட செக் பண்ணிக்க. நீங்க எழுதுறதெல்லாம் ஃபேக்ட்னு வார்த்தையில பயன்படுத்துங்க. ஃபேக்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துங்க. அடுத்து அது ஒரு ஆர்டரா இருக்கணும். ஒரு கதை சொல்றீங்கல்ல, 75ல வாங்கின, 80ல இவன் உள்ள வந்தான், இவன் தொந்தரவு பண்ணான், இவனுக்கு இன்னைக்கு சண்டை போட்டான், எஃப்ஐஆர் ஆச்சு, சிஎஸ்ஆர் போட்டோம், பஞ்சாயத்து பண்ணோம். இந்த டேட்டு ஆர்டரா இருக்கணும் சார். இந்த டேட்டு ஆர்டரா இருக்கணும். ஒன்னு முன்ன சொல்றது, ஒன்னு பின்ன சொல்றது இருக்கக்கூடாது. ஆக முதல்ல வழக்கு தயாரிக்கும் பொழுது
தெரிந்து கொள்ள வேண்டியது நோ யுவர் ஃபேக்ட்ஸ். இதெல்லாம் ஃபேக்ட். நோ யுவர் ஃபேக்ட்ஸ். இரண்டாவது நோ யுவர் லாஸ். அந்த பிரச்சனைக்குரிய சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனைக்குரிய சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய முன் தீர்ப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னது? அது படிக்கிறது, ரிசர்ச். என்னது? அது படிக்கிறது, அது ரிசர்ச். நோ யுவர் லாஸ். கண்டிப்பாக அது மன வரைபடமா இருக்கணும். மூன்றாவதாக நோ யுவர் ஜட்ஜ். நோ யுவர் ஜட்ஜ். நோ யுவர் ஆப்போசிட் பார்ட்டி. நோ யுவர் ஆப்போசிட் அட்வொகேட். இது முழுக்க முழுக்க சைக்காலஜி. இது முழுக்க முழுக்க சைக்காலஜி. சார் என்கிட்ட ஃபேக்ட் எல்லாம் செம்மையா இருக்கு சார், என்கிட்ட லா பாயிண்ட் முன் தீர்ப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு சார், அது போதாது. என்ன வேணும்? நோ யுவர் ஜட்ஜி வேணும். இல்லாட்டி 6-5க்கு கண்டெம்ட் போட்டுருவார். என்னது? சாயங்காலம் 6-5க்கு கண்டெம்ட். நோ யுவர் ஜட்ஜ் ரொம்ப முக்கியம். இல்ல சார் ஜட்ஜி ஃபேக்டையும் இதையும் மட்டும் தான் பாக்குறாங்கன்னு இல்ல சார். என்னது? ஃபேக்டையும் லாயும் தான் பாக்குறாரு இல்ல. அதனால நோ யுவர் ஜட்ஜ். இந்த மூணும் உங்களுக்கு தயாரிப்பு தெரிஞ்சால், ஜட்ஜ் மட்டும் இல்லாம உங்களோட ஆப்போசிட் அட்வொகேட், அதுக்கப்புறம் உங்களோட கிளைண்ட் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நிச்சயமா நீங்க எடுக்கிற வழக்குகளில் வெற்றி கண்டிப்பாக வரும் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக்கொண்டு, நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன். நன்றி, வணக்கம்.